இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கடந்த நாளெல்லாம் கிருபையாய் பாதுகாத்து இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எசையா 50வது அதிகாரம் 4-5 வசனங்கள். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய அனுபவத்தை அருமையாய் சொல்லுகிறார். கர்த்தர் என்னெல்லாம் செய்கிறார்? எழுப்புகிறார், தந்தருளுகிறார், செவியை திறக்கிறார், கற்றுக்கொள்ள வைக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டுமானால் என் வாழ்க்கையில A to Z அவரே எல்லாம் செய்கிறார். அவர் ஒவ்வொன்றும் செய்யும் போது நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இயேசு நம்முடைய எல்லாமாய் காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவரே நடப்பிக்கிறார். நாம் எதிர்க்கவும் பின்வாங்கவும் கூடாது. ஒருத்தங்களுக்காக நீங்க ஒன்றை செய்யும் போது ஆமென், அவர்கள் அந்த காரியத்தை நீங்கள் செய்யாதபடி எதிர்ப்பார்களே ஆனால், அல்லது நீங்க செய்ய முற்படும் போது அவர்கள் வேண்டாம் என்று பின்வாங்குவார்களே ஆனால், அதன் பிறகு அவங்க வாழ்க்கையில அந்த காரியத்தை செய்ய நமக்கு மனம் வராது, நாமும் நிறுத்தி விடுவோம். ஆண்டவர் அதுதானே சொல்லுகிறார் சங்கீதக்காரனை கொண்டு, என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்குமே. அப்படி செவி கொடுத்துட்டாங்கன்னா சீக்கிரமாய் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி, அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில தேவ கிரியைகள் சீக்கிரமாய் வெளிப்படாமல் தாமதிக்க காரணம் என்ன தெரியுமா? நாம் எதிர்த்ததும் நாம் பின்வாங்கினதுமே. ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மிடத்துல உரிமையாய் செயல்பட விரும்புகிறார். ஆண்டவரை இதெல்லாம் வேண்டாம் என்று நாம் எதிர்ப்போமானால் அந்த காரியம் அங்கே தடைபடுகிறது, அந்த காரியம் அங்கே தாமதமாகிறது. தேவ பிள்ளைகளே, அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை எழுப்புவது முதல், நம்முடைய ஆரம்பம் முதல் நம்முடைய கடைசி வரைக்கும் கிரியை செய்ய அவரை நம்பி விட்டு கொடுப்போம், அவரிடத்துல விட்டு விடுவோம். கர்த்தர் நமக்கு துணை செய்து நம்முடைய எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து முடிப்பார். ஒரு நாள் ஆண்டவரை எதிர்க்காதீங்க. ஆண்டவர் கிரியை செய்ய முற்படும் போது ஒரு நாளும் பின்வாங்கிறாதீங்க. வேதம் சொல்லுகிறது, பின்வாங்கி போகிறவன் மேல அவருடைய ஆத்துமா பிரியமாயிராதா. யார் யார் கானானை நோக்கி புறப்பட்டதிலே பின்வாங்கினார்களோ அவர்களால முன்னேற முடியவில்லை, தேவன் அவர்களை நடத்தவில்லை. ஆனால் உறுதியாய் பற்றி கொண்ட யோசுவா காலேபை ஆண்டவர் விட்டு விடவில்லை, விட்டு கொடுக்கவில்லை. எதிர்க்காமல் பின்வாங்காமல் இருக்கிறவர்கள் சுதந்திரத்துக்கு நேராய் நடத்தப்பட்டு சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவார்கள். கர்த்தர் இப்படியே நம்மை நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, பல நேரங்களில் நீர் இடைப்படும் போது எங்களோடு பேசும்போது எதிர்க்கிறவர்களாகவும் பின்வாங்குகிறவர்களும் காணப்பட்டதுனால எங்க வாழ்க்கையில அநேக காரியங்கள் தடைபடுகிறது, தாமதமாகிறது. இந்த நாளில் இதை எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒருபோதும் உம்மை நாங்கள் எதிர்க்காதபடி, உடைய சமூகத்தை விட்டு பின்வாங்காதபடி உம்மிடத்தில் முழுவதுமாய் விட்டு கொடுத்து முன் செல்ல கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.